டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மகிழ்ச்சி பொருந்திய இனிமையான நாளாக அமையட்டும். உளவியல் ரீதியாக மக்களை வலுவூட்டுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சென்ற வாரம் இலங்கைக்கு தமிழ்நாட்டின் ஒரு உயர்வான கல்வி உளவியலாளர் கலாநிதி சுவன்யா மேடம் அவர்கள் வந்திருந்தார். அவர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து இங்கே ஒரு செயலமர்வை மேற்கொண்டிருந்தார். உளவியல் ரீதியான செயலமர்வு கல்வியாளர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கு, இவ்வாறு எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு சர்வதேச கருத்தரங்கு. அப்போ இந்த கருத்தரங்கில் மிக முக்கியமாக யுத்தத்துக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மண்ணில் என்ன கல்விக்கு, சமூக வளர்ச்சிகளுக்கு தடையான காரணிகள், அது உளவியல் ரீதியாக என்னென்ன தடையான காரணிகள் காணப்படுகின்றன, அந்த தடையான காரணிகளிலிருந்து எவ்வாறு எங்களோட சமுதாயத்தை மீட்கலாம், ஒரு அருமையான செயலமர்வு. அப்போ அதில் மிக முக்கியமாக அப்போ உளவியல் ரீதியாக ஒரு யுத்தத்துக்கு பிறகு ஒரு இனம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்டு. இரண்டாவது, யுத்தத்தின் விளைவுகளில் கல்வி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் போன முறை ஓயல் பிறவரையும் பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வியில் மாணவர்கள் ஒரு மோசமான நிலையை காட்டுகிறார்கள். அப்போ அடுத்ததாக சமூக சூழல், அது ஏனைய பிரதேசங்களை ஒப்படைக்க மிக மோசமாக, அது வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு, அதே போல் மத்திய மாகாணத்தில் நுவரெலியா, இங்கால வடக்கு மாகாணம் முழுக்க போசாக்கு குறைபாடு உள்ளவர்கள் இருக்கின்ற சூழல். இது வைத்தியர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள். பாருங்க, மிக மோசமான போசாக்கு குறைபாடு, எதிர்கால சந்ததியை இழந்து போயிடுவோம். ரைட். அடுத்ததாக சமூக வன்முறைகள், இந்த நாங்கள் சொல்கிறோம் வாழ்வெட்டு, இது முரண்பாடு, கோயிலுக்குள்ளேயே வாழாள வெட்டுறாங்க, திருவிழா நடக்க ஒரு மோசமான நிலை. ரைட். போதைப்பொருள் பாவனை, சிறுவர் பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம். அப்ப பிரச்சனைகளை முதல் நாங்கள் இனம் காண வேண்டும். பாருங்க, இந்த மண்ணில் இந்த பிரச்சனைகள் இதுண்ட உச்சமாக உளவியல் ரீதியாக, அதாவது உளநோய் உள்ளவர்களுடைய விகிதம் அதிகரிக்கிறது, ஆறுதல் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி. ஆக இவ்வளவு பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேணும். உளவியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக மக்களுக்கு உதவி செய்து ஏழ்மையை போக்கி, அப்போ இவ்வளவு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தரும் ஆலோசனை சொன்னார்கள். வைத்தியர்கள் சொன்னார்கள், யூனிவர்சிட்டியிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள், கொலிஜ் எஜுகேஷன்லேருந்து வந்தவர்கள் சொன்னார்கள், கல்வி திணைக்களிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த விழிப்புணர்வு அருமையான பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருந்தது. ஆக ஒவ்வொரு பகுதியினரும் தாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அரசு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனியார், ஏனைய பொது நிறுவனங்கள், அதே நேரத்தில் இந்த நிறுவனங்கள் கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்கள். அப்போ அந்த செயலமர்வில் மிக முக்கியமாக நீண்டகால செயற்திட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். யுத்தத்துக்கு பிறகு ஒரு நீண்டகால செயற்திட்டமும் உருவாக்கப்படவில்லை. ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷத்துக்கான இப்போ அவசரமாக டக்குன்னு தேவையில் நிறைவேறப்படுகிறது ஒழிய ஒரு நீண்டகால அபிவிருத்தி செயற்திட்டம் கல்வித்துறையிலையோ அல்லது பொருளாதாரத்துறையிலோ அல்லது அபிவிருத்தி, நிலையான அபிவிருத்தி நோக்கியோ வடக்கு மாகாணத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்படவில்லை. அப்போ யுத்தத்தினுடைய அந்த தாக்கம் இன்னும் மோசமான விளைவுகள் தரப்போகிறது. இந்த ஆபத்திலிருந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கான செயற்பாடுகள், பாதுகாப்புக்கான விழிப்புணர்ச்சிகள், பாதுகாப்புக்கான வலுவூட்டல்கள் மிக அவசரமாக தேவைப்படுகிறது. அப்போ இதற்கான சந்தர்ப்பங்கள், சூழலை பலரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டயஸ்போரா அமைப்புகள் இதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும். அயல்நாடு இந்தியா, சீனா, இப்படி எல்லோரையும் நாங்கள் இணைத்து ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.